என் அன்பு சகோதர சகோதரிகளே, ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். நன்றாயிருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். உங்கள் முகத்தை பார்க்கவில்லை என்றாலும் உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். உங்கள் வாழ்க்கையில நன்மைகளை செய்வார், பெரிய காரியங்களை செய்வார். சோர்ந்து போகாமல் கர்த்தரை முழு மனதோடு கூட சேவியுங்கள். இது திருப்பிக் கொள்ளுகிற மாதம். ஆண்டவர் நீங்கள் இழந்தவற்றையெல்லாம் திருப்பிக் கொள்ள உதவி செய்வார். எவைகளெல்லாம் கடந்து போனதோ அவைகளெல்லாம் திரும்ப வரும்படியும் கர்த்தர் அனுக்கிரகம் செய்வார். யாக்கோபு தன் தகப்பனையும் தாயையும் விட்டு வனாந்திரத்திலே பயணமாய் போகிறார். அவர் உள்ளத்திலே ஒரு பெரிய கேள்வி, அப்பா அம்மாவை விட்டு நான் போகிறேன், இந்த தேசத்துக்கு திரும்ப வருவேனா? என் எதிர்காலம் எப்படி இருக்கும்? என் வாழ்க்கை எப்படி இருக்கும்? அந்த இளைஞனுக்கு கேள்வி. உங்களில் அநேகருக்கு இதை போன்ற கேள்விகள் இருக்கிறது. என் வாழ்க்கையிலே நான் திரும்ப இந்த இடத்துக்கு வருவேனா? திரும்ப என் குடும்பத்தோடு இணைவேனா? திரும்ப இது நடக்குமா என்று நீங்கள் கேள்விகளோடு கூட இன்றைக்கு அமர்ந்திருக்கலாம். ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 28:15 நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். எப்படி யாக்கோபுக்கு தேவன் வாக்கு கொடுக்கிறார்? ஒரு கல்லை எடுத்து தலையின் அடியில் வைத்து தூங்கின அந்த வாலிபனுக்கு தேவன் கொடுத்த வார்த்தை, நான் உன்னோடே கூட இருந்து நீ போகும் இடமெல்லாம் உன்னை காத்து உன்னை இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை என்று சொன்னார். உங்களுக்கும் இன்றைக்கு இதே வாக்குதான். உங்கள் பிள்ளைகள் நெருக்கமான பாதைகளின் வெளியே போகிறார்கள். ஆனால் தேவன் கூட இருந்து சொன்னதை செய்யும் அளவும் கைவிடாமல் ஆண்டவர் திரும்பி வர பண்ணுவேன் என்று சொன்னாரே, ஒரு நாள் திரும்பி வர பண்ணினார். ஆதியாகமம் 35 நீ எழுந்து பெத்தேலுக்கு போ என்று தேவன் சொல்லி யாக்கோபை திரும்ப தன் தகப்பன் வீட்டிற்கு கொண்டு வந்தார். பிரிந்து போன பிள்ளைகள், உடைந்து போன குடும்பம், பிரிந்த உறவுகள் எல்லாம் திரும்ப வரும். கர்த்தர் ஒரு நாள் திருப்பி கொண்டு வருவார். வாலிபனே, உன் வாழ்க்கையில் கூட ஒரு மாற்றம் வரும், ஒரு திருப்ப வரும். பெற்றோரே, உங்களை விட்டு தூரமாய் போன பிள்ளைகள் திரும்பி வருவார்கள். கர்த்தரை விட்டு தூரமாய் போனவர்கள் திரும்பி வருவார்கள். போதகர்களே, ஊழியர்களே, உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒரு திருப்பத்தை கொடுப்பார். எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ளுவீர்கள். நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். அன்பின் ஆண்டவரே, பரலோகத்தின் தேவனே, இந்த நல்ல நாளுக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறப்பா. யாக்கோபு போன இடத்திலெல்லாம் யாக்கோபை காப்பாற்றி தேசத்துக்கு திரும்பி வர பண்ணின கர்த்தர் உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில கூட ஒரு திருப்பத்தை தேவன் தர வேண்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுகிறேன். ஆண்டவரே, உங்களாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. உடைந்து போன குடும்பங்கள், பிரிந்து போன குடும்பங்கள், தூரமாய் விலகிச் சென்ற குடும்பங்கள் எல்லாம் ஒன்றாகட்டும். அற்புதத்தை செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவர் சகலவற்றையும் திருப்பிக் கொள்ள உதவி செய்வார், திரும்பி வர பண்ணுவார். இந்த நினைவோடு இந்த நாளை துவங்குங்கள். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். God bless you.